உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உயர் அமைப்பு சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம். 5000க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு. வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்த வேண்டாம் என்ற விழிப்புணர்வு கருத்தை மையமாக கொண்டு உயிர் அமைப்பு மற்றும் கல்லூரி உயிர் கிளப் தன்னார்வலர்கள் இணைந்து கோயமுத்தூர் காந்திபுரம் சிக்னலில் மெகா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோயமுத்தூர் மாநகர போக்குவரத்து காவல்துறையின் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிக்னலில் நின்றிருந்த வாகன ஓட்டிகளிடம் தன்னார்வலர்கள் நேரடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் விபத்து அபாயங்கள் குறித்து விளக்கப்பட்ட படத்துடன் பாதுகாப்பான வாகன ஓட்டம் தொடர்பான துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் உயிர் அறக்கட்டளையின் அறங்காவலர் ரொட்டேரியன் பாலசுந்தரம் கூறுகையில், சாலை விபத்துகளை குறைப்பதில் ஒவ்வொரு வாகன ஓட்டிக்கும் முக்கிய பொறுப்புள்ளது. குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் பல உயிர்களை பாதுகாக்க முடியும். பாதுகாப்பான சாலை பண்பாட்டை உருவாக்க இது போன்ற தொடர்ச்சியான விழிப்புணர்வு இயக்கங்கள் அவசியம் என்றார். இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் VLP ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த 60 உயிர் கிளப் தன்னார்வலர்கள் பங்கேற்று சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் மற்றும் சாலை பயனாளர்களை நேரடியாக சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் பாலசுந்தரம் அறங்காவலர் உயிர் அமைப்பு கோயமுத்தூர் ரவிச்சந்திரன், கூடுதல் துணை காவல் ஆணையர் கோயமுத்தூர் மாநகரம் செந்தில்குமார், காவல் ஆய்வாளர் பிரபாகரன், உதவி காவல் ஆய்வாளர் சுப்புலட்சுமி, உதவி கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை கோயமுத்தூர் மற்றும் கனக சுப்பிரமணி, கருத்தாளர் உயிர் அமைப்பின் வளநபரான ஆகியோர் இந்நிகழ்விற்கு வழிகாட்டிகளாக பங்கேற்று மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு கோயமுத்தூர் மாநகர போக்குவரத்து காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பை வழங்கினர். உயிர் அமைப்பின் கல்வி பிரிவு வழிகாட்டுனர் கேப்டன் சதீஷ் தலைமையில் உயிர் அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். உயிர் அமைப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூர்ல ஆக்சிடென்ட் ஃப்ரீ கோயம்புத்தூர் பண்ணணும்னு உழைச்சிட்டு இருக்கோம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசம் ஹெல்மெட்டை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி, நீங்க பார்த்துருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு நாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். கடந்த ஒரு 2-3 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பேர் வாலண்டியரா ஹெல்மெட் போட்டுட்டு போறாங்க. இன்னும் சில பேர் சுமார் ஒரு 2-3% போடாம இருக்கிறாங்க. அவங்களும் எஜுகேட் பண்ணணும். இது போலீஸ் என்போர்ஸ்மெண்ட் பண்ணா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவங்க ஃபேமிலி பத்தி நினைச்சு பண்ணாங்கன்னா நல்லது. உயிர் அமைப்பு சார்பாக எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுருவேன். அதே போல ரோடெல்லாம் நல்லாவே இல்லை, ஹெல்மெட் போடுறாங்க தெரியும். மாவட்ட நிர்வாகம் மட்டும் ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு, அதிகமாக சரி பண்ணிட்டு இருக்காங்க சார். முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் ரெப்ரசென்ட் பண்றோம். இப்ப என்ன பண்றோம்னா எந்தெந்த இடத்துல பிளாக் ஸ்பாட் குழி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சா நாங்க கமிஷனர் கிட்ட சொல்லி நாங்க சரி பண்றோம். அதே போல இருசக்கர வாகனத்தை பிடிக்கிறாங்க, 4 சக்கர வாகனத்தை பிடிக்கிறாங்க. நாங்க சார் அவங்க பெல்ட் உள்ள போட்டுருக்காங்களா இல்லையா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. 2 வீலர் பார்த்தா இமீடியட்டா அவங்க ஹெல்மெட் போடல அப்படிங்கிறது தெரியுது, நல்லாவே தெரியுது. உயிரமைப்பு சார்பில் நிறைய ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. டிராபிக் ரிலேட்டடா நிறைய சிக்னல்ஸ் நம்ம போர்ட்ல இருக்கு, பட் சிக்னலே ஒர்க் ஆகுது இல்லை. இப்போ 22 சிக்னலுக்கு நேற்று கமிஷனர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குப்சாண்டா சாரி சிக்னல் இன்னைக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வேலையை பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு எங்களுக்கு போன் வந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு சிக்னலும் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கனெக்டட் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் இன்சார்ஜ் யார்கிட்டன்னு சொல்லி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் போனா எங்களுக்கு நாங்க பண்றோம். இப்ப அத்திப்பாளையம் துறையில ஒரு போஸ்ட் உழுகிற மாதிரி இருந்துச்சு, முந்தான எங்களுக்கு தகவல் வந்தது. நேற்றுக்கு கான்கிரீட் போட்டு நிறுத்தியாச்சு. நாங்க எல்லாம் வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு முடிஞ்சதோ நீங்களும் கொஞ்சம் பிரச்சனை சொல்லி சப்போர்ட். நிறைய பேருக்கு ஃபைன் நிறைய விழுகுதாங்கனால கட்டவே முடியல, வண்டியும் விற்க முடியல, ஆர்டிஓக்கும் போக முடியல. என்ன பண்ணுவாங்க? கரெக்டா நடந்துட்டா ஃபைன் வராது சார். அதான் சார் தப்பு. அதானே கரெக்டா பத்திரமா இருந்துட்டாங்கன்னா ஃபைனே வராதே சார். வணக்கம், என் பேர் தனுஸ்ரீ. நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில இருந்து வரோம். இன்னைக்கு உயர் அமைப்பின் மூலியமா நாங்க டிராபிக்ல பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம். சோ நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஹெல்மெட் போடாம, ஹெட்போன்ஸ் போட்டுட்டு போன் பேசிக்கிட்டு, சீட் பெல்ட் போடாம எல்லாம் போறாங்க. சோ அதெல்லாம் அதனால என்ன பின்விளைவுகள் வரும்ன்றத நாங்க ஒரு விழிப்புணர்வின் மூலியமா மக்களுக்கு தெரிவிக்கிறோம்.
சோ அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு நாங்க சில பரிசு பொருட்கள் தரோம். கரெக்டா ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இதனால என்ன விளைவுகள் வரும், நீங்க இதை ஏன் ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்கான ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருக்கோம். இது மூலியமா பொதுமக்களுக்கு இதனோட இம்பார்ட்டன்ஸை நாங்க சொல்லிட்டு இருக்கோம்.